பெண்களுடைய இஸ்லாமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இஸ்லாமா? அது ஒரு கேள்வி. பெண்கள் தேர்தல்ல போட்டியிட முடியுமா? நாடாளுமன்றத்துக்கு செல்ல முடியுமா? பெண்கள் பிரச்சாரம் பண்ண முடியுமா? மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ண முடியுமா? இந்த மாதிரியான அடிப்படையில் பெண்கள் சம்பந்தமாக ஒரு கேள்வியும் கேட்கிறாங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இஸ்லாம்ங்கிறது தாலிபான் இஸ்லாம்ங்கிறது கிடையாது. தாலிபான் இஸ்லாத்தை யார் சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த இஹ்வான் இந்த மாதிரி சில இயக்கங்கள் இருக்காங்க பாருங்களேன், அவங்க தான் தாலிபான். தாலிபான் இஸ்லாம்டா என்ன? இந்த உலகத்தில் ஆட்சியை கைப்பற்றுறதா நம்முடைய நோக்கம். அதுக்காக வேண்டி என்ன வேண்டாலும் செய்யலாம், அழிக்கலாம், யாரையும் கொல்லலாம், ஆட்சி தான் முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுடைய இஸ்லாம். இந்த ஆட்சி தான் முக்கியம்ங்கிற இந்த சித்தாந்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளாக உலகத்தில் இல்லாத ஒரு கொள்கை. ஆட்சி தான் இஸ்லாம்ங்கிற ஒரு கொள்கை உலகத்தில் இல்ல. இந்த இஹ்வான்கிற ஆளுக்கு நுழைஞ்ச பிறகுதான் என்ன செய்யறாங்க, ஆட்சியை கைப்பற்றணும்னு சொல்லி முஸ்லீம் நாடுகளில் உள்ள தலைவர்களை கொள்றது, வன்முறைங்கிறது, முஸ்லீமுக்கு எதிராக முஸ்லீம் ஆயுதம் தூக்குவது, அமெரிக்காவை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆளுகளே போட்டு தள்ளுறது, இதெல்லாம் எங்க நடக்கிறது? இதுதான் இந்த தாலிபான் இஸ்லாம்ங்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொன்னாங்க? எனக்கு பிறகு உங்களில் ஒருவர் மற்றவரை கொலை செய்து கொண்டு காபிராக ஆகிவிடாதீர்கள். லா தர்ஜூ பஅதி குஃபாரன், எனக்கு பிறகு நீங்கள் குஃபாராக ஆகிவிடாதீர்கள். எல்ரிபு பாலுக்கும் ரிகாப பாலின், உங்கள ஒருத்தர் இன்னொருத்தருடைய தலையை வெட்டி கொண்டு காபிராகி விடாதீர்கள். அப்ப ஒரு முஸ்லீமுக்கு எதிராக முஸ்லீம் எப்ப ஆயுதம் தூக்குறானோ அதுக்கு அவன் என்ன காரணம் சொன்னாலும் அது குஃபுரு. இவ்வளவு தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சாங்க. இந்த எச்சரிக்கை முதல் நிலையில் இருந்த அந்த சமுதாய சஹாபாக்கள் மத்தியில முதல்ல பிரதிபலிக்குது. அவங்க ஆயுதத்தை தூக்குறாங்க, ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் ஆயுதத்தை தூக்கி, அப்ப பயங்கரமான சஹாபாக்களுக்கு மத்தியிலே வெட்டு குத்துலாம் நடந்து பல சஹாபாக்கள்லாம் கொல்லப்படுறாங்க. அலிக்கும் ஆயிஷாவுக்கும் நடந்த சண்டை, அலிக்கும் முஆவியாவுக்கும் நடந்த சண்டை, இதுகளை எல்லாம் கொல்லப்பட்டவர்களும் கொன்றவர்களும் யாரா இருந்தாங்கன்னா சஹாபாக்களா இருந்தாங்க. அந்த ஒரு சரித்திரத்திலேயே மக்கள் பாடம் கத்துக்கொண்டு ஒரு 1000 ஆண்டுகளாக அதுக்கு பிறகு தொடரவே இல்லை. அதாவது ஆயுதம் தூக்கி என்ன காரணத்தை கொண்டு ஆயுதம் தூக்கவே கூடாது. அப்புறம் என்ன ஆகுது? நம்ம இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரும் நபிமார்கள் சொல்லாத ஒரு போதனைய ஆட்சிக்குத்தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை உண்டாக்கி, அப்ப இவன் ஒழுங்கு ஆட்சி பண்ண மாட்டேங்கிறான், நான் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு நிப்பாட்ட போறேன், அதுதான் என்னுடைய லட்சியம்னு சொன்னாங்களே, அதனுடைய கிளைகள் தான் தாலிபான்கள், இஹ்வான்கள், அந்த மாதிரி ரகசிய இயக்கங்கள் எல்லாமே அந்த நச்சு ஜமாத் இஸ்லாமில இருந்து எல்லாம் அந்த நச்சு கருத்தினுடைய விஷங்கள் தான். அதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம என்ன செய்யறோம்? ஆட்சி நேற்றே கிடையாது, நீ மக்களுக்கு சத்தியத்தை சொல்லு. எல்லாரும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டார்களே ஆனால் அங்க ஒரு இஸ்லாமிய ஆட்சி அதுவா உண்டாகும், வரவில்லையா உண்டாகாது. அவ்வளவுதான் மேட்ரு. அதுக்கு தான் வந்தோம்னு சொன்னா இஸ்லாமிய வளர்ச்சி தான் தரப்படும். நீங்க ஆட்சியை இந்தியாவில் போயிட்டு நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக போறோம்னு சொன்னா இஸ்லாத்துக்கு வருவானா? ஓஹோ, நம்ம என்னமோ ஆன்மீகத்தில் நம்மளை கடைத்தட்ட கூப்பிடறான்னு நினைச்சிட்டு போனா கவர்மெண்ட் அமைக்கிறதுக்குள்ள நம்மளை கருவியாக பாக்குறாங்க, இவங்க நம்மளை ஆள்வதற்குள்ள பிளான் பண்றாங்க நினைச்சாண்டா வருவானா? தாவாவுடைய ஒரு மார்க்கத்தில் இது ஒரு கொள்கையா இருக்குமா? தாவா செஞ்சு மத்தவங்களை அழைக்கணும் என்கிற ஒரு மார்க்கத்தில் நீங்க பாகிஸ்தான்ல வேணா இப்படி பேசிட்டு தெரியலாம், இந்தியாவிலையும் சீனாவிலையும் போயிட்டு இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக போறோம்னா அங்க உள்ள சீனாக்காரன் என்ன செய்வான்? அட என்னமோ நல்ல கொள்கை சொல்றாங்கன்னு போனா இவங்க கவர்மெண்ட் அமைச்சு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இவங்க ஆட்சி அமைச்சு நம்மளை கீழே அடிமையாக்குறதுல பிளான் பண்றாங்க அப்படின்னு நினைத்து அதுக்கு தூய்மையான அந்த கருத்தை செதைச்சு ஒரு அரசியல் கட்சி மாதிரி இந்த மார்க்கத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எந்த ஒரு நபியும் நான் ஆட்சி அமைக்கத்தான் வந்தேன் என்று சொல்லவே இல்லை. அதிகமான நபிமார்கள் பிரச்சாரம் செய்து ஆட்சி அமைக்க முடியாமலே தோற்று போய் கொல்லப்பட்டார்கள். ஆட்சி அமைத்த நபிமார்கள் மிக 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 சில பேர் தான். அது கூட ஆட்சி அமைக்க வந்தேன் என்று சொல்லி ஆட்சி அமைக்கல, அது ஆட்சி அமைந்தது. நம்மளே இன்னைக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எல்லாம் இஸ்லாம் ஆயிட்டாங்க, ஏக மனது ஆயிட்டாங்க, ஒரு நல்ல ஒரு தலைமை உண்டாகி போச்சுன்னா அதுவா உண்டாகும். இதை யாரும் சொல்லி தந்து உண்டாகிறது இல்ல, அதுவா அந்த இடத்துல அந்த ஆட்சி தான் உண்டாகும். எல்லாம் கேடுகட்டவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் கேடுகட்டவர்கள் கை மெஜாரிட்டி கை ஓங்கினால் கேடுகட்ட ஆட்சி உண்டாகும். நல்லவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நல்லவர்களுடைய கை ஓங்குமையானால் நல்லவர்கள் ஆட்சி உண்டாகும். இது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆட்சிக்கு போராடக்கூடாது சொன்னாலே இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்க, இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்கும் அது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல போயிட்டு ஆட்சி அமைக்க தான் வந்திருக்கேன்னு சொன்னா வந்திருப்பாங்களா இஸ்லாத்துக்கு? இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் நினைச்சிருப்பாங்களே தவிர ஆன்மீக வழிகாட்ட வந்தார் நினைச்சிருக்க மாட்டாங்க. இது ஒரு டேஞ்சரான ஒரு சித்தாந்தம்.
அதனால இந்த தாலிபான்களுடைய இந்த மாதிரி பாலிசி நம்ம ஒத்துக்கிற மாட்டோம். முஸ்லீமுக்கு எதிராக எக்காரணம் கொண்டு ஆயுதம் தூக்க கூடாது என்று நாங்கள் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முஸ்லீமுக்கு எதிராக பள்ளியாசல கொண்டே குண்டு வைக்கிறவன் முஸ்லீமா இருக்கான், சாவரன் முஸ்லீமா இருக்கிறான், இவெல்லாம் இத்தனை இஸ்லாத்துக்கு செய்யறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறான். இதை நாங்கள் ஒரு காலத்தை அங்கீகரிக்க மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரையில என்ன எச்சரிச்சாங்க? உங்களில் ஒருத்தர் அடுத்தவரை கொலை செய்து காபிராகி விடாதீர்கள் அப்படின்னாங்க. அதை விட முக்கியமா என்ன சொன்னாங்க? இது என்ன நாள் தெரியுமா, இது என்ன மாசம் தெரியுமா, இது என்ன இடம் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு சொல்றாங்க, இந்த நாள் எப்படி புனிதமான துல்ஹஜ் 9வது நாள், இது எப்படி புனிதமான ஒரு நாளாக இருக்கிறதோ, இந்த மாதம் எப்படி புனிதமான மாதமாக இருக்கிறதோ, இந்த ஊர் எப்படி புனிதமான ஊராக இருக்கிறதோ, அதே மாதிரி ஒவ்வொருடைய உயிர்களும் புனிதமானவை, ஒவ்வொருடைய உடைமைகளும் புனிதமானவை. இன்ன திமாக்கும் அம்பாலக்கும் ஆராலக்கும் ஹராமுன் கஹுர்மத்தி யோமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. என்ன சொல்றாங்க? உங்களுடைய உயிர், உடைமை, மானம் இதெல்லாம் புனிதம். எது மாதிரி புனிதம்? இந்த மக்கா மாதிரி புனிதம், இந்த மாசம் மாதிரி புனிதம், இந்த நாள் மாதிரி புனிதம். அப்படி பேணணும். அப்ப ஒருத்தன் உயிரை எடுக்கிறதுக்கு காபத்துல்லாவை இடிக்கிறது சமம். அதனுடைய புனிதத்தை கெடுப்பது எவ்வளவு பெரிய குற்றமோ அந்த மாதிரி குற்றம் இறுதி பேருல எச்சரிச்சாங்களோ உதாரணம் காட்டி, அதைத்தான் இன்னைக்கு இந்த தாலிபான்கிற கூட்டங்கள்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இன்னைக்கு பெரிய வன்முறை கூட்டம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் சொல்லலாம். அவங்களுக்கு ரெண்டு முகம் இருக்கிறது. அவங்க உலகத்தை எல்லாம் அழிச்சு குவிக்கிறாங்க. பிரிட்டன் காலத்தில இருந்து உலகத்தையெல்லாம் கைப்பற்றி கிறிஸ்தவ மதத்துக்கு ஆள் சேர்த்தாங்க, எதிரிகள் எல்லாம் கொன்றாங்க, மதத்தை பரப்புறதுக்கு பயங்கரமான வன்முறையில ஈடுபட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னண்டா, டச்சுக்காரன் அதே மாதிரி வந்தான், பிரெஞ்சுக்காரன் அதே மாதிரி வந்தான், இப்ப அமெரிக்காக்காரன் அதே மாதிரி எல்லா நாடுகளையும் புகுந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை பரப்பிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு பயங்கரவாதின்னு பேரை காணாம். ஏன்? அந்த பாதிரியார்கள் அழகா வேஷம் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் 10 ரூபா கொடுத்து அடிக்கிறான்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்றான், அப்படி போட்டு தொண்டூர்ல தொழுநோயாளிக்கு சேவை செய்யறோம், அனாதைகளுக்கு பண்றோம் நடித்து கொண்டு இப்படி உள்ள கொண்டு அடிச்சு கொள்ளுங்கிறான். அப்ப நம்ம என்ன பண்றான், இவன் எங்க பார்த்தாலும் கொண்டு போய் மக்கள் மத்தியில் என்ன கருத்து, அப்படியே முஸ்லீம் சேர்ந்துடாதே, முஸ்லீம் அருவா எடுக்கிறவங்க குண்டு வைக்கிறவங்க, அப்பா இந்த நாங்க அப்பாவிகளை கொண்டு கொள்றது எந்த மக்களா ஏத்துக்குவாங்களா? இஸ்லாத்துக்கு வருவானா? இன்னைக்கு இஸ்லாமிய வளர்ச்சி தடைபட்டு நிற்பதற்கு கூட, ஒரு தேங்கி நிற்பதற்கு கூட காரணம் என்ன? இவங்களுடைய நடவடிக்கைகளாக தான் இருக்கிறது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த இஸ்லாத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் அது வெற்றி பெற முடியும். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதான் நாங்களும் சொல்லுகிறோம். நாங்க தீவிரவாதத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். எங்களே கொள்வதற்கு எத்தனை பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நான் கவலைப்படல. எங்களை லிஸ்ட்ல வச்சிட்டு இருக்காங்க. யாரு? இன்னைக்கு நாளை கழிச்சு இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறோம்னு சொல்லக்கூடியவன் நம்மள பிளாக் லிஸ்ட்ல வச்சிட்டு இருக்காங்க. வணங்குதா? இதுதான் மேட்ரு. அடுத்து என்ன? பெண்கள் பிரச்சாரம் பண்ணலாமான்னு இருக்கிறீங்க. கண்டிப்பா பிரச்சாரம் பண்ணணும். பண்ணலாமா? இல்ல, பண்ணுவது கடமை. ஏன்னு கேட்டா அல்லாஹ் அந்த கடமையை தெளிவா குர்ஆன்லயே ஆக்கி இருக்கிறான். உல் முஃமினூன உல் முஃமினாத்து, முஃமினான ஆண்களும் பெண்களும், பஅதுஹும் அவுலியாஉ பஅதின், ஒருவர் மற்றவருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். முஃமினான ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒவ்வொரு முஃமினான ஆணும் ஒவ்வொரு முஃமினான பெண்ணுக்கு நண்பர்கள், ஒவ்வொரு முஃமினான பெண்ணும் ஒவ்வொரு முஃமினான ஆணுக்கு நண்பர்கள்ங்கறான் அல்லாஹ். நண்பர்கள் நம்ம வேற அர்த்தம் வச்சுக்கிற கூடாது. அல்லாஹ் ரொம்ப கரெக்டா எல்லாத்தையும் சொல்லுவான். நண்பர்கள் ஊர் சுத்துறதுக்கு சொல்றான்னு விளங்கிற கூடாது. நண்பர்கள் சொல்லிட்டு என்ன சொல்றான், அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நல்ல காரியத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏவுவார்கள், கெட்ட காரியத்தை ஒருத்தரை விட்டு ஒருத்தர் தடுப்பார்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லிமான ஒரு பையன் ஒரு சாராய கடையில் நின்றுட்டு இருக்கான். ஒரு பிராந்தி பாட்டில் வாங்கிட்டு வர்றான். நிறுத்தி கேட்கணும், தம்பி எல்லாம் செய்யக்கூடாதுமா. மூமினான பெண்களுடைய கடமை என்ன? ஒரு மூமினான ஒரு ஆண் இருந்தான்னு சொன்னா அவனுக்கு நண்பரா இருக்கிறது கடமை என்ன? அந்த தப்ப சுட்டி காட்டி திருத்த வேண்டும். இந்த கடமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து அல்லாஹ் கொடுக்கிறான். ஒல் முஃமினூன ஒல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅதின், மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் செய்யற நன்மையை ஒருவருக்கு நன்மையை ஏவ வேண்டும், ஒருவர் செய்யற தீமையை தடுக்க வேண்டும். இப்படி ரெண்டு சாரா நடந்து கொள்ள வேண்டும். பொம்பளை செய்யற தப்ப ஆம்பளை தடுக்கணும், ஆம்பளை செய்யற தப்ப பொம்பளை தடுக்கணும். அப்படி நீங்கள் நட்பு தீமையை தடுக்கிற விஷயத்திலையும் நன்மையை ஏவுற விஷயத்திலையும் மட்டும் நண்பர்களாக இருங்கள். நன்மை ஏவுறதான பிரச்சாரம், தீமையை தடுக்கிறதுக்கு பேர் தானே பிரச்சாரம். அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அடுத்து இந்த தேர்தலில் போட்டிட்டு பாராளுமன்றத்துக்கு செல்லலாமா அப்படின்னு கேக்குறீங்க. பாராளுமன்றத்துக்கு செல்லலாமா என்பதுல இன்னைக்கு எங்கேயும் போகலாம். பெண்கள் மார்க் அடிப்படையில் அவங்களுடைய பிரயாணத்தில் மகரமான ஆட்கள் கூட இருப்பார்களே ஆனால் அவங்களோட என்ன செய்யலாம், பிரயாணம் பண்ணி போகலாம்.
ஒரு ஆணோடு தனித்திருக்கிற நிலை இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமேயானால் அந்த மாதிரி முறைப்படி ஆடை அணிந்து கொண்டு அந்நியர்களுக்கு அலங்காரம் காட்டாமல் போகலாம். ஆனா நம்ம நாட்டில் உள்ள இந்த நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அப்படிலாம் ஒரு மகரத்தெல்லாம் கூட்டிட்டு உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. வணங்குதா? அப்படி கூட்டிட்டு போறதும் கிடையாது. ஜெயிச்சுட்டு அவங்க வாட்டு தனியா பிரயாணம் பண்ணி டெல்லி வரைக்கும் போவாங்க. பாராளுமன்றத்தில் அவங்க கொண்டு போவாங்க. அவங்களுக்கு தனியா இடம் ஒதுக்கி வச்சிருப்பாரு, தனியா தங்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குமே ஆனால் கூடாது. அல்லது முறையாக ஒரு ஆள் கூட கூட்டிட்டு போறதுக்கு அரசாங்கத்தில் அனுமதி இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற மனைவியும் கூட்டிட்டு என்ன செய்யலாம், போகலாங்கும் போது அவர் பொம்பளைக்கு அந்த இடம் கிடைச்சா புருஷனையும் கூட்டிட்டு போகலாம். அந்த மாதிரி புருஷனையும் கூட்டி கொண்டு போய் அங்க போய் அவங்க தங்கி இருக்கிற இடத்துல சேர்ந்து இருந்து இந்த பெண்ணை ஒரு தனியா ஒரு ஆணோட சந்திக்க முடியாம எல்லாம் வச்சு இருந்தால் அப்ப இந்த மார்க் அடிப்பில் அது குறை சொல்ல இயலாது. ஆனா வேற ஒரு விஷயம் அதுல இருக்கிறது. நீங்க நாடாளுமன்றத்தில் போட்டிட்டு ஜெயிக்கணும்ல, ஜெயிக்கிறதுக்கு நீங்க இஸ்லாத்தை விடணும், அப்பதான் ஜெயிக்கணும். நாடாளுமன்றத்துக்கு உங்களை நியமிச்சு கூட்டிட்டு போக மாட்டாங்க. தேர்தலில் நீங்க போட்டியிடணும். போட்டிட்டா என்ன செய்யணும், ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி காலை பிடிக்கணும், கையை பிடிக்கணும், கும்பிடணும், கோயில்ல போய் நெத்தில பொட்டு வச்சு விடுவோம், அதை வாங்கிக்கிறணும். இப்படியான நிறைய விஷயங்கள்லாம் அவன் செய்யற தப்புகளை எல்லாம் ஆடல் பாடல் கூத்தெல்லாம் போடுவான், அதெல்லாம் தலையாட்டிட்டு உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் ஜெயிக்கணும். அப்ப போறதுங்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் படி போக முடியாது, நீங்க போங்க. ஆனா நீங்க நாடாளுமன்றத்தில் ஜெயிக்கிறது சும்மா ஜெயிச்சிட முடியாத. எல்லாரும் வேற வேற கலாச்சாரங்கள்லாம் சரி நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல நீங்க போய்கிட்டு தேர்தலில் போட்டிடுறதா இருந்தா அவன் செய்யற மாதிரி செஞ்சா தான் உங்களுக்கு ஓட்டு விழுவும். அப்படி கும்பிடணும், நீ தான் கடவுள்னு சொல்லணும், அப்பதான் ஓட்டு விழுவும். அப்ப இந்த ஓட்டுக்கு நம்ம வேலை செய்யணும், சாராயம் வாங்கி கொடுக்கணும், அப்பதான் வேலை செய்வாங்க. சாராயம் வாங்கி கொடுத்தா தான் நமக்கு வேண்டி தேர்தல் வேலை பார்ப்பாங்க, இல்லன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பாவங்களை செஞ்சா தான் ஒரு பெண்ணும் ஆணும். ஆம்பளே போக கூடாதுன்னு பொம்பளைக்கு கேள்வி கேட்கறீங்க. நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த நாடாளுமன்ற இப்ப இருக்கக்கூடிய அமைப்புகள்ல ஒரு ஆண் கூட தேர்தலில் போட்டியிட்டால் அவன் இஸ்லாத்தை விட்டு விட்டு தான் தேர்தலில் போட்டியிட முடியும். ஜெயிக்கிறதா இருந்தால் இஸ்லாத்தினுடைய நிறைய விஷயங்கள் அவன் காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஆம்பளைக்கு நாங்க பொம்பளைக்கு மட்டும் இதை சொல்லல, ஆம்பளைக்கு அதான் நிலைமை என்னும் போது பொம்பளைக்கும் அப்படித்தான் ஆகும். அதனால அந்த எல்லா இஸ்லாமிய முறைப்படி நடக்கும்னா செய்யலாம். நீங்க கரெக்டா பிரச்சாரம் மட்டும் பண்ணுங்க, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்கிறங்க, கும்பிடலாம் மாட்டேன்னு சொல்லுங்க, நீங்க நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க. ஒரு ஓட்டு போட மாட்டேன், அது ஒரு விஷயம். அப்படிலாம் சொல்லி போட்டு ஜெயிச்சிருவியே என்று இருந்தால் தாராளமா போட்டிடுங்க. மார்க்கத்தை மீறக்கூடாதுங்கிறதானே தவிர பாராளுமன்றத்துக்கு போக கூடாதுங்கிற டாபிக் கிடையாது. மார்க்கத்தை மீறாமல் செய்ய வேண்டும். ஆனா நீங்க நடைமுறையில பாக்குறீங்க, மார்க்கத்தை நிறைய மீறினா தான் இன்றைக்கு இந்தியா இலங்கை அரசியல்ல நீங்க நிக்க முடியும். மற்ற நாட்டு அரசியல் நமக்கு தெரியாது. இந்திய இலங்கை அரசியலாக இருந்தால் இதெல்லாம் செஞ்சா தான் என்ன செய்ய முடியும். ராஜபக்சே போய் என்ன பண்ணிட்டாருங்க, யாழ்ப்பாணத்துல போய் அந்த கோயில போய் கும்பிட்டு வந்துட்டார். யாழ்ப்பாணம், அவர் புத்த மதத்துக்காரரு, அவர் போய் முந்தான என்ன பண்றாரு, யாழ்ப்பாணத்துல ஒரு பெரிய கோயில் இருக்கு பாருங்க, அந்த கோயில் முருகன் கோயில்ல, அந்த முருகன் கோயில்ல போய் கும்பிட்டு சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அப்பதான் ஓட்டு வாங்க முடியும். மேட்ச் ஆகுதா ஏதாவது இவனுக்கு அவனுக்கு அடிச்சு கொண்டுபிட்டு கடைசியில் போய் என்ன செய்யறான், அங்க போயிட்டு கும்பிட்டு தமிழர்கள் ஓட்ட வாங்குறதுக்கு போறான். இதான் ராஜபக்சே செஞ்ச வேலையை தான் நீங்களும் செய்யணும். உங்களையும் முருகன் கோயில் கூட்டு போயிருவான். போட்டிட்டேன்னு வைங்களேன், முருகன் கோயில கூட்டிட்டு போய் அதே மாதிரி சட்டையை கழட்டி விட்டு எல்லாம் பட்டையை வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது.